ஸோ இந்த முறை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ வெரைட்டியும் நாங்கள் சாப்பிடல. இந்த முறை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள ரிசீவ் பண்ணுறதுலேருந்து உள்ள பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டம். சூப்பராக இருக்குது சார். நான் எல்லாமே இப்போ ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணிட்டு பக்கத்தில் தெரியலனா இவர்கிட்ட கேட்டேன், இது என்ன ஐட்டம் இது என்ன ஐட்டம் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்குது சார். ஹாப்பி. திருவள்ளூர் மத்திய மாவட்டம், ஆவடி நாசரனோட மாவட்டம். நான் மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளர் செந்தாமரை. ஒரு குடும்ப நிகழ்ச்சியை விட ஒரு சிறப்பாக பண்ணியிருக்காரு தலைவர் வந்து பொதுக்குழு. மதுரைக்காரங்க நிரூபிச்சிட்டாங்க, சாப்பாடு வேற லெவல். பொதுக்குழு அமைதியான முறையில் எல்லாரும் உட்காந்து நல்லா சாப்பிட்ற டைனிங் ஹால் போட்டு ஒரு வீட்டு நிகழ்ச்சி மாதிரி ரொம்ப சூப்பராக ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. சொல்ல வார்த்தையே இல்லை. இது ஏற்பாடு பண்ண மதுரை மாவட்டத்துக்கும் தலைவர் அவர்களுக்கும் நன்றி. தலைவர் சாதாரணமாகவே உணவளிக்கணும்னா எப்படி செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். சொந்த பிள்ளைங்களுக்கு எப்படி பார்த்து பார்த்து பரிமாறுவாங்களோ அது மாதிரி பரிமாறுறாங்க. அனைத்து வகையான உணவுகளும் தலைவர் வழங்கியிருக்காங்க. நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. மட்டன்லேயே கிட்டத்தட்ட 7-8 வெரைட்டி விற்கிறாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் வடக்கு மாவட்ட மருத்துவரணி அமைப்பாளர் டாக்டர் அன்புமணி. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்களின் ஏற்பாட்டில் மிகவும் சிறப்பாக இந்த பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து உறுப்பினர்களும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் எழுச்சியுடனும் வரவிருக்கின்ற 2026 தேர்தலின் ஒரு வெற்றியை கொண்டாடுவதைப் போலத்தான் இது அமைந்திருக்கிறது. ரொம்ப சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. பிரியாணி, மதுரை எண்ணெய் சுக்கா, முட்டை, குடல், எல்லா விதமான சிறப்பு ஏற்பாடுகளும் ரொம்ப அன்போடும் கனிவோடும் பணிவோடும் கவனிக்கிறாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. அமைச்சர் அவர்களுக்கு நன்றி, முதலமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அருமையான சாப்பாடு, மதுரைன்னா சொல்லவே வேண்டாம். சாப்பாட்டுக்கு நல்ல அசைவ சாப்பாடு, அருமையான உணவு விருந்து. இந்த பொதுக்குழு வந்து 3வது பொதுக்குழு சிறப்பான ஒரு முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியா இருக்கும். கட்சிக்காரங்க எல்லாருமே எழுச்சியாகவும் இருக்கும். சிறப்பான உணவு விருந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, அன்பு, பாசம், பழக்கவழக்கம், நட்பு, இதுக்கு பேர் அரசியல் எல்லாருக்குமே பேர் போனது. இந்த சிறப்பான பொதுக்குழு தமிழக முதல்வர், கழகத்தினுடைய தலைவர் 2026க்கான தேர்தலுக்கான வெற்றிக்கான முன்னோட்டம் இது. இந்த பொதுக்குழு சிறப்பு. சாப்பாடு அசைவம் சைவம் ரெண்டுமே இவ்வளவு ஒரே இதுல சிறப்பாக ஏற்பாடு பண்ணி நல்லா செஞ்சிருக்காங்க. மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. கூட்டம் பாத்தீங்கன்னா 2026ல ஜெயிச்சு விருந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. 26 நம்ம தான் தலைவர் தான் முதலமைச்சர் ஆகுறாங்க. மாற்றமே இல்ல. கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 26 வெற்றி அவ்வளவுதான். ஜெயிச்சுட்டோம், முதலமைச்சர் தான் ஜெயிச்சுட்டாங்க. எங்களுக்கு நல்லா விருந்து கொடுக்குறாங்க. மகிழ்ச்சியோட இருக்கு. அதுவும் மதுரை மண்ணு, சாப்பாடுக்கு பேர் போன ஊரு. நல்லா இருக்குதுண்ணா. சார் அருமையா இருக்குங்க. இந்த மாதிரி எந்த தலைவர்னாலையும் பண்ண முடியாதுங்க. ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம் என்னங்கிறது எங்க தலைவர் வந்து எங்களுக்கு பின்னாடியும் தலைமுறைக்கு நல்லா கத்துக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறது. இதுதான் முதல் பாயிண்ட். அதாவது நான் மட்டும் வாழணும்னு நினைக்காம நம்ம தலைமுறைகளும் நல்லா வாழணுங்கிற எண்ணம் கொண்டவர் தளபதி ஐயா அவர்கள். அதாவது நம் வீட்டுல எப்படி விருந்துகள் வைப்போமோ, நம்ம குடும்பத்தார் அண்ணன் தம்பி மாமா மச்சான் அந்த மாதிரி அக்கா தங்கை உறவு இருக்கிற மாதிரி இந்த பொது கூட்டத்துல நாங்க வந்து ஒற்றுமையோட இருக்கோம். மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நாங்கெல்லாம் வந்து கலந்துகிட்டது. மகளிருக்கான திட்டங்களை நிறைய அறிவிச்சிருக்கேன். எங்க தலைவர் இந்த நேரடியா ஒரு மேடையில் அறிவிக்கும் போது இன்னும் அவருக்கு நாங்க ஊக்கமும் ஆக்கமும் செயல்படுத்தினா நிரந்தரமா அவரை உட்கார வைக்கிறதுக்காக முழுசா நாங்க எல்லாருமே சூழலை எடுத்துட்டு இருக்கோம். அதே சமயத்துல நல்ல ஏற்பாடு, அருமையான பாதுகாப்பக்கூடிய இந்த திடல் அமைச்சிருக்காங்க. உணவு முறையாகட்டும், அவருடைய இதுவாகட்டும் எல்லாமே சிறப்பா இருக்கு. எங்களுடைய முழு ஆதரவு, மகளிரணியின் ஆதரவு அத்தனையுமே எங்களுடைய திராவிட கழக தலைவர் அவர்களுக்கு என்னைக்கும் எப்பவும் நிரந்தரம். 2026 230 200ன்ற டார்கெட்டோட நாங்க செயல்பட்டு இருக்கோம். அதை விட மிச்சமா தான் வாங்குவோன்றது. ஏன்னா நாங்க ஒவ்வொரு இடமும் களத்துக்கு போகும்போது மலையோட முழு அதாவது விழிப்புணர்ச்சி அதிகமா இருக்கு. நல்ல உத்வேகமா அவங்க கேட்கறாங்க. அவர் இப்போ திருப்பியும் அந்த 1000 ரூபாய் திட்டத்தை யாராவது விடுபட்டவங்களுக்கு தெரிஞ்சதுமே அதுக்கான நடவடிக்கை என்னவோ அதை ஏற்படுத்தி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அழகா உட்காந்து பரிமாறி எல்லாரும் வீட்டுல என்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு விருந்தாளிக்கு இது பண்ண முடியுமோ அது மாதிரி ஒரு சிறப்பான ஏற்பாடு செஞ்சிருக்கு இந்த மதுரை மாவட்ட கழகத்துக்கும் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் எங்க மகளிர் அணிகள் சார்ந்த அனுபவமும் அவருக்கு அண்ணாவுக்கு நன்றியும் எங்கள் தலைவருக்கு
நிரந்தரமான ஒரு தலைவராக இருப்பார், நீ வருங்காலத்தில் செயல்படுவார்னு எங்களுடைய சின்ன தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அவரை ஆக்கும் செய்வோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.